தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டோம். இப்போ வந்து கழுவி இது பண்ணி வச்சுருக்கோம். சுத்தமாக அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம நறுக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றணும். இதில் வந்து நல்லெண்ணெய் காஞ்சவங்க வச்சுக்குவோம். இந்த தக்காளியோட நான் வெள்ளை பூண்டும் போட்டுருவோம். அது டேஸ்ட்டு கூடும் தானே. இந்த புளியை வந்து நல்லா கெட்டியாக இப்படி கரைச்சி வச்சுக்கணும். கெட்டியாக வெள்ளை பூண்டு நல்லா நெஞ்சோன்னா இப்படி நெஞ்சிருந்தாலே போதும். ரொம்ப நினைக்கணும்னு தேவையில்லை. 1-2 அப்படி நச்சாலே போதும். இறங்கணும். கட்டி நம்ம வந்து ஏற்கனவே ஊறுகாய் பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இந்த ஊறுகாய் பொடி ஒன்று வீடியோவில் நம்ம போட்டு காமிப்போம். அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா தான். வெள்ளை பூண்டும் போடுறோம். அதில் பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுக்கோம். புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா போட்டாச்சு. நீ தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். நல்லா ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம நல்லெண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் வச்சுட்டோம்னா செமையாக ஊறுகாய் நல்லா கெடாமல் இருக்கும். எண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ கெடாமல் இருக்கும். இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா